வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு 4th யூனிட் ஜாமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய சம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சம்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அதற்குடைய இன்ட்ரடக்ஷனை பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. ஓகேங்களா? சிமிலாரிட்டி இப்போ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே சிமிலாரிட்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து WA கிரைட்டீரியா, அடுத்து SAS கிரைட்டீரியா, அடுத்து வந்து SSS ட்ரிபிள் எஸ் கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ இது 3யுமே என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய யூனிட்டில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து WA கிரைட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. அதாவது 2 ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது பி, சாரி இது ஏ, இது பி, ரெண்டுமே 1. ஓகேங்களா? இது ரெண்டும் சேம். அதே மாதிரி இது பி, இது கியூ. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 2 அப்படின்றப்ப ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே பி போட்டோம் அப்படின்னா ஆங்கிள் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்னது 1. ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு என்னது 2. ஸோ இப்போ இந்த மாதிரி 2A அப்படின்னா ஏ ஃபார் ஆங்கிள். ஸோ ஏ அப்படின்றப்ப ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய கோணங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2 கோணம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 3வது கோணமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ இது AAA கிரைட்டீரியா மாதிரி AA கிரைட்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ AA கிரைட்டீரியா அப்படின்னா 2 ட்ரையாங்கிள்லையுமே 2 ஆங்கிள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டுமே சேமாக இருக்கும். 1 இங்கே 2 சேமாக இருக்குது அப்படின்றதுனால இது AA கிரைட்டீரியா. ஸோ இது ரெண்டும் சிமிலாரிட்டி அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிமிலாரிட்டியை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலாரிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா? ஸோ இது தான் நான் வந்து 2 ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்றத சொல்லிடலாம். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு பாருங்கள். SAS, எஸ் ஃபார் சைடு, ஆங்கிள் சைடு. ஸோ அப்போ 2 ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் சமமாக இருக்கும். அடுத்தது 2 சைடோட ப்ரொப்போர்ஷன். ஓகேங்களா? எக்ஸாக்டாக கிடையாது, எக்ஸாக்ட் அளவு கிடையாது. ஸோ இப்போ இது வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் இந்த இடத்துல அடிச்சுக்க முடியாது. ஸோ இது வந்து சேம். இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது 3னா இது 6, இது 2னா இது 4. இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்றது தான் SAS கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப பாருங்கள், ஏ ஃபார் ஆங்கிள். ஸோ எந்த ஆங்கிள் இங்கே ஏன்றதும் இங்கே பின்றதும். ஸோ அப்போ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஏயும் பியும் 1. அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடோட ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏபி இதுதான் 1. ஓகேங்களா? டிவைடட் பை பிக்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த சைடும் வரக்கூடிய ரேஷியோ இந்த சைடு ஏசி டிவைடட் பை ஆர்பி. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சைடோட ப்ரொப்போர்ஷனும் ஈக்குவல். கரெக்டாக? இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னவோ அதுதான் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ஈக்குவல்னா எக்ஸாக்ட் கிடையாது, ரேஷியோ தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளுக்கு இதை சொல்லிடலாம். அடுத்தது தேர்ட் பாருங்கள், எஸ்எஸ்எஸ் கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. ஸோ 3 சைடுமே ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த SSS. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஏபியில் இந்த 1 லைன் இருக்குது, பிக்யூவில் 1 லைன் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஓகேங்களா? ஏபி டிவைடட் பை பிக்யூ. ஸோ ஈக்குவல் டு செகண்ட் லைன் இருக்குது இங்கே. ஸோ ஏசி டிவைடட் பை கியூஆர் ஈக்குவல் டு ட்ரிபிள் லைன் எங்கே இருக்குது இங்கே. ஸோ பிசி டிவைடட் பை பிஆர். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறது தான் மேலே வரணும். இதை செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சைட்ஸ் தான் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ரேஷியோ எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால தென் என்னது ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கிரைட்டீரியா ஃபார் த சிமிலாரிட்டி. ஓகேங்களா? சிமிலாரிட்டி அப்படின்னா என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம்,
சரி 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆங்கிள் 2 சைடு ஈக்குவலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஈக்குவல் மீன்ஸ் என்னது, ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதெல்லாம் ரேஷியோ தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் சிமிலாரிட்டிக்கான மீனிங். ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்றது. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமிலாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். யூஸ்ஃபுல் ரிசல்ட் அண்ட் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள். ஓகேங்களா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சம் யூஸ்ஃபுல் ரிசல்ட் ஆன் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோமே. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இது ஏதோ ஒரு வெர்டெக்ஸில் இருந்து பர்பண்டிகுலராக, ஓகேங்களா, அதாவது இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அந்த ரைட் ஆங்கிளில் இருந்து பர்பண்டிகுலராக பேஸ் லைனுக்கு ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் அந்த ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரித்தது அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? அது போக இந்த ட்ரையாங்கிள் இந்த என்டையர் ட்ரையாங்கிளுக்கு சிமிலர். அதாவது ஏபிடின்ற ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலர். அதே மாதிரி பிடிசின்ற ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு சிமிலர். அதே மாதிரி ஏபிடியும் பிடிசியும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 3 விதத்தில் சொல்லலாம். எப்போ அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அந்த ரைட் ஆங்கிளை பர்பண்டிகுலராக ரெண்டாக பிரித்து 2 ட்ரையாங்கிள் மேக் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மொத்தம் 1 2 அப்புறம் என்டையர் ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன் பாருங்கள், ஏடிபி. ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எழுதுறேன், அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ ஏடிபி ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு, இது சிமிலர் பிடிசி. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் பிடிசி இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன எழுதலாம், அதே ட்ரையாங்கிள் ஏடிபி சிமிலர் டு இந்த இன்டிவிஜுவல் இந்த ட்ரையாங்கிள், இது 1 இது 2 இது என்டையர் ட்ரையாங்கிளை 3 வச்சுக்கிட்டோன்னா 1ஐயும் 3ஐயும் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? அதே இது இப்போ 2ஐயும் 3ஐயும் எடுக்கிறேன், பிடிசி ட்ரையாங்கிள் பிடிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதனால் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா அது வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்க்க போகிறது செகண்ட் ரிசல்ட்டு என்ன அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு அப்படின்றப்ப இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேஸை வச்சு இந்த பெர்பெண்டிகுலர் வர லைனை வச்சு இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னா பிசி. ஓகேங்களா? டிவைடட் பை, ஸோ அதே பெர்பெண்டிகுலர் தொடரும்போது கியூஆர். ஸோ அதான் எழுதிப்பேன், பிசி டிவைடட் பை கியூஆர் ஈக்குவல் டு, அடுத்து இந்த சைடு எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஏபி எடுத்திருக்கேன், அப்போ இந்த சைடு எடுத்திருக்கேன் ஏபி. ஓகேங்களா? ஏபி டிவைடட் பை இந்த சைடு வரும் பிஆர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 சைடுமே ஈக்குவல். அதே மாதிரி இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த சைடு எடுத்துகிறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்கள், ஏசி டிவைடட் பை பிஆர். ஸோ ஏசி டிவைடட் பை பிஆர். ஸோ இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டிடியூட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டியை வச்சு எடுக்கிறேன், ஏலேருந்து பிசிக்கு நான் போடக்கூடிய ஆல்டிடியூடு ஏடி. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், ஏடி டிவைடட் பை, ஸோ அதே இது இங்கே வர பிஎஸ். ஓகேங்களா? அதே இது சியிலேருந்து ஏபிக்கு நான் போட்டேன் அப்படின்னா சிஎஃப். ஸோ அதான் எழுதியிருப்பேன், சிஎஃப் டிவைடட் பை, ஸோ இந்த டைரெக்ஷனில் போகிறது அதே தான் இங்கே எடுத்திருக்கேன், ஆர்யூ. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடியது பிஇ, ஏசிக்கு பிஇன்னு போட்டது டிவைடட் பை கியூடி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்டு ரிசல்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு வந்து ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்டிடியூடை குத்துக்கோடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து இது எல்லாத்துக்கும் ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸு, இது வந்து கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த
கரஸ்பாண்டிங் சைட்ஸு. ஆனால் வந்து ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே எழுதுனது தான் ஏபி அப்படின்னா அப்போ 1க்கு 2க்கு இடையில எடுத்தீங்கன்னா ஏபின்னா 1க்கு 2க்கு இடையில இருக்கக்கூடியது டிஇ. 2க்கும் 3க்கும் எடுத்துக்கிட்டேன்னா பிசி, அதே 2க்கும் 3க்கு எடுத்துக்கிட்டேன்னா இஎஃப். ஓகேங்களா? ஈக்குவல் டு, ஸோ இங்கே இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எழுதியிருக்கேன். 1க்கும் 3க்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஏசி டிவைடட் பை டிஎஃப். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் அப்படின்றப்ப ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏ அப்படின்றது கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர். இது வந்து ட்ரையாங்கிள் ஏபிசிக்குரிய பெரிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே பக்கத்தில் கூட எழுதிக்கலாம். இது பெரிமீட்டர் ஆஃப் ஏபிசி, இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் டிஇஎஃப். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் சொல்லியிருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் பெரிமீட்டர் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஃபோர்த் ரிசல்ட்டு. ஸோ ஃபோர்த் ரிசல்ட்டு மேலே பெரிமீட்டர் சொன்னோமா, இப்போ வந்து ஏரியா சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஏரியாவுக்கு கண்டிஷன் பாருங்கள். என்னது? ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைடு. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து மேலே சொன்ன அதே தான், பட் வந்து எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் ஏபிசிக்குரியதுன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதெல்லாம் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்லாம் வச்சு பின்னாடி நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இதெல்லாம் சால்வ் பண்ண யூஸ் ஆகும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த் ரிசல்ட்டு. இப்போ அதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரிசல்ட் தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கரெக்டாக ரெண்டாக பர்பெண்டிகுலராக பிரித்தா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து 2 ட்ரையாங்கிள் ஆக்கணும் அப்படின்னா அது வந்து சிமிலர் டு ஈச் அதர். இது கண்டிஷன் நம்மளுக்கு. ஸோ இப்படி சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் கண்டிஷன் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேங்களா? ஆர் ஏபிடி. ஓகேங்களா? எதை வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதே எடுக்கிறேன். ஸோ பிசிடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி. இது முக்கோணம் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதோட ரேஷியோ ஏரியா ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இதோட பேஸ் சைட்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ரெண்டுக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா காமன் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் பிசிடி எடுத்ததுனால இதோட சைடு பேஸ் என்னது சிடி டிவைடட் பை இதோட ரெண்டாவது ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது டிஏ. ஓகேங்களா? ஸோ சிடி டிவைடட் பை டிஏ அப்படின்றது தான் என்னது ஃபிஃப்த் ரிசல்ட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தாக்கா இந்த 5 ரிசல்ட்டும் அது போக நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சிமிலாரிட்டி 3ம் இது 8மே நம்மளுக்கு மைண்டில் தரவாக வச்சுக்கோங்க. இந்த 8ஐயும் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வீடியோ திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நன்றி. நம்ம அடுத்த சம்மு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.